வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோடு 13. கதையின் தொடக்கம். பிள்ளைகள் 4 மணிக்கு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு சூடாக பச்சிகை போட்டு கொடுத்தவள் ஸ்கூலில் நடந்த விவரங்களை கேட்டுக்கொண்டிருக்க துளசி வீட்டிற்குள் நுழைந்தாள். ஏய் மீரா, எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர்கிட்ட விசாரிச்சேன், உனக்கு அது செட் ஆகுமான்னு பாரு என்று கூற, ஒரு நிமிஷம் இரு துளசி என்ற மீரா, அஸ்வின், நீயும் பாப்பாவும் ரூமுக்குள்ளே போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, அம்மா டீ போட்டு ஆண்டிக்கு கொடுத்துட்டு உங்களுக்கும் ஹார்லிக்ஸ் கொண்டு வரேன் என்று மீரா கூற, சரிம்மா, தினமும் ஹார்லிக்ஸே போட்டு கொடுக்குற, ஒரு நாளைக்கு பூஸ்ட் கொடுமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தினமும் விதவிதமாக குடிப்பாங்களாம் என்று ஆசையாக கேட்க, இதுக்கே உன்னோட அப்பங்கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கி கட்டிக்கிறேன், இதில் நான் ஒரு நாளைக்கு ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, அவள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு என்னோட கன்னத்தை பண்ண மாதிரி வீங்க வச்சிடுவான் என்று மனதிற்குள் புலம்பிய மீரா, அப்படியா தங்கம், அவங்க வீட்டில் நிறைய வசதி இருக்கும், ஆனால் நம்மக்கிட்ட அப்படி இல்லையே, இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டுக்கணும், இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது என்று மீரா பொறுமையாக கூற, நிறைய வசதினா என்று அஸ்வின் புரியாமல் கேட்க, நிறைய வசதினா அவங்க வீட்டில் நிறைய பணம் இருக்குன்னு அர்த்தம், நம்ம வீட்டில் அவ்வளவு இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது, அதை வச்சு நம்ம தினமும் இதை சாப்பிட்றதே பெருசு என்று மீரா அவனுக்கு புரிய வைக்க முயற்சிக்க, அப்போ நிறைய பணம் வேணும்னா என்னம்மா பண்ணணும் என்று விடாமல் அஸ்வின் கேள்வி கேட்க, என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், படித்து முடித்து பெரிய வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அப்போ நம்ம விருப்பப்பட்டபடி ஆசைப்பட்டதை சாப்பிட்லாம் என்று மீரா அவன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட, அப்போ நீங்கள் நல்லா படிக்கலையா, அதனால தான் உங்ககிட்ட பணம் இல்லையா என்று அஸ்வின் கேட்க, அதை திடுக்கிட்டு பார்த்த மீரா பதிலின்றி ஊமையானாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. துளசி மீராவின் தோள்களை இறுக்கி பிடிக்க, பிரீத்தி மீராவின் கண்களை துடைத்துவிட்டு, அம்மா ஏன் அழுவுறீங்க என்று கேட்டவள் தமையனின் புறம் திரும்பி, அஸ்வின் பாரு, உன்னால தான் அம்மா அழுவுறாங்க, நீ அமைதியா இருக்க மாட்டியா என்று அண்ணனிடம் சண்டைக்கு நின்றாள் அந்த சின்ன வாண்டு. தாயின் கண்ணீரை கண்ட அஸ்வினும், சாரி மம்மி, இனிமேல் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், நீங்க அழாதீங்க என்றான் உதட்டை பிதிக்கியபடி. அவன் உதட்டை கிள்ளி முத்தமிட்ட மீரா, நீ எதுவும் தப்பா கேட்கல கண்ணா, நீ கேட்டது சரிதான், உனக்கு நான் இருக்கிற மாதிரி எனக்கு என்னோட அம்மா அப்பா இல்லை, அவங்க என்னோட சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க, அதனால என்னை படிக்க வைக்க யாரும் இல்லை, அதனால நான் பெரிய படிப்பெல்லாம் படிக்க முடியல, அதான் இப்போ பணம் இல்லாமல் கஷ்டப்படுறேன், ஆனால் நீ நல்லா படிக்கணும், உனக்காக நான் இருக்கிறேன், நான் பட்ட கஷ்டம் நீங்கள் 2 பேரும் படக்கூடாது என்று மீரா அவன் கன்னத்தை வருடியபடி கூற, சரிம்மா, நீங்கள் சொல்கிறபடி கேட்கிறேன் என்று அஸ்வினும் தலையாட்டி கொள்ள, சரி பாப்பாவை கூட்டிட்டு போங்க என்று மீரா சொல்லவும், தாய் சொல்லை தட்டாமல் மீராவின் சொல்படி நடந்தான் அஸ்வின். கணவன் என்ற உறவில் கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் பிள்ளைகளிடம் கிடைத்ததுதான் அவளுக்கு கடவுள் கொடுத்த வரம். என்ன மீரா, பசங்களை ஏன் உள்ள அனுப்பிவிட்ட என்று துளசி புரியாமல் கேட்க, அவங்க முன்னாடி என் புருஷனை பற்றி தப்பா பேச விரும்பல, அதுக்கு காரணம் என் புருஷன் அவங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு இல்லை, அவங்களோட கவனம் திசை திரும்பக்கூடாதுன்னு தான். குழந்தைகளோட மனசு கறந்த பாலை விட சுத்தமானது, அதுல இப்பவே துரோகத்தை பத்தி பேச விஷத்தை கலக்க எனக்கு விருப்பம் இல்லை, இப்போ அவங்க மனசு தெளிந்த நீரோட மாதிரியே இருக்கட்டும், எல்லாம் சூழ்நிலை வரும்போது தானாவே தெரிஞ்சுக்கட்டும், நான் எதுவும் தெரியப்படுத்த விரும்பல, அப்படி தெரியப்படுத்த நினைச்சாலும் இப்ப சொல்ல மாட்டேன், அவங்க வளர்ந்த பிறகுதான் விஷயத்த சொல்லுவேன், என்னோட எதிர்காலம் என்னன்னு எனக்கே தெரியாத கேள்விக்குறியா இருக்கும்போது அவங்க மனசுல ஏன் அவங்க அப்பாவை பத்தி தப்பான ஒரு எண்ணத்தை விதைக்கணும் என்று மீரா கேட்க, ஐயோ மீரா, நீ படிக்காத பொண்ணுன்னு சொன்னா சத்தியமா யாருமே நம்ப மாட்டாங்க, இந்த காலத்துல படிச்சவங்க கூட பிள்ளைங்க முன்னாடி அநாகரிகமா தான் நடந்துக்கிறாங்க, நீ செயலால மட்டுமல்ல பேச்சால கூட அவங்க முன்னாடி தப்பான விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு, அங்க இருக்குடி உன்னோட பகுத்தறிவு, உனக்கு போய் துரோகம் பண்ண அந்த மனுஷனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. சரி விடு, நீயே ஏற்கனவே வருத்தத்துல இருக்கிற, அதை பத்தி பேசி நானும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, நீ வேலையை பத்தி கேட்டல்ல, நானும் ஒரு 2 பேர்கிட்ட விசாரிச்சேன், பெருசா வருமானம் தர மாதிரி எந்த வேலையும் கிடைக்கல மீரா, ஒன்று பக்கத்துல இருக்கிற எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம், அப்படி போனா கூட மாசம் 8000லேருந்து 10,000 தான் வருமானம் கிடைக்கும், ஆனா அதுக்கு நீ காலையிலேயே 9 மணிக்கெல்லாம் எக்ஸ்போர்ட்குள்ள இருக்கணும், ஈவினிங் 6 மணிக்கு தான் விடுவாங்க, ஓட்டி வேலை வச்சாங்கன்னா 7 மணி வரைக்கும் கம்பல்சரி வேலை பார்த்தாகணும். ரெண்டாவது, பக்கத்துல ஒரு டிசைனர் டெய்லர் கடை வச்சிருக்காரு, அவர்கிட்ட போய் ஒரு ஜாக்கெட்டுக்கு 5 ரூபா கொக்கி கட்டி கொடுக்கலாம், 10 ஜாக்கெட் தச்சாதான் உனக்கு 50 ரூபா கிடைக்கும், யோசிச்சு பாரு, நீ ஒரு நாளைக்கு 50 ஜாக்கெட்டுக்கு கொக்கி கட்டி தந்தால்தான் 250 ரூபா சம்பாதிக்க முடியும், அடிமட்டத்துக்கு வேலை வாங்குறாங்க மீரா, இதுவும் இல்லைன்னா 4 வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்க்க வீட்டு வேலைக்கு தான் போகணும் மீரா, வேற வழியே இல்லை என்று சோர்ந்தவளாக துளசி கூறி முடிக்க, எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போகிறது வேலைக்காகாது, நான் 6 மணி 7 மணி வீட்டுக்கு வந்தா பிள்ளைங்க 4 மணிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தனியாக அவங்களால இருக்க முடியாது,
ரொம்ப கஷ்டம். அடுத்தது ஜாக்கெட்டுக்கு கொக்கி கட்டுற வேலையை முயற்சி பண்ணலாம். ஆனால் அது எவ்வளோ தூரம் சாத்தியமாகும்னு தெரியலை. கொஞ்ச நாளைக்கு செஞ்சு பார்க்குறேன். வீட்டு வேலைக்கு போகிறத பற்றி இப்போதைக்கு நான் யோசிக்கலை. அப்புறமா யோசிச்சு சொல்லுறேன். நான் எந்த வேலைக்கு போனாலும் என் புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போகணும். அந்த மாதிரி வேலை தான் எனக்கு செட் ஆகும் என்று மீரா தெளிவாக கூற, என்ன சொல்கிற மீரா? அப்போ நீ வேலைக்கு போகிறத பற்றி உன் புருஷன்கிட்ட சொல்ல மாட்டியா? அவருக்கு தெரியாம தான் வேலைக்கு போக போறியா என்று அதிர்ச்சியாக கேட்க, ஆமாம் துளசி, அந்த மனுஷனுக்கு பொண்டாட்டி வேலைக்கு போனால் கௌரவ குறைச்சல்னு சண்டைக்கு வருவான். அவன் அடிக்கிறத பற்றியோ திட்டுறத பற்றியோ நான் கவலைப்படலை. எனக்கு அது புதுசும் இல்லை. அவருக்கு தேவையானதை நான் செஞ்சு வச்சுட்டு தான் வேலைக்கு போக போகிறேன். இனி அவரோட அனுமதி எனக்கு தேவையில்லை. சுய சம்பாத்தியம் என்னோட தனிப்பட்ட விருப்பம். அதில் தலையிட அவருக்கு நான் உரிமையை கொடுக்க மாட்டேன். எப்போ எங்கள் 3 பேரையும் தவிர்த்து அவருக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புன்னு இருக்குன்னு மீனாவோட பழக்கம் வச்சுக்கிட்டாரோ அப்போவே அவருக்கான மரியாதை என் மனசுல இருந்து போயிடுச்சு. பிள்ளைகளுக்காக மட்டும்தான் இப்போ நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க இல்லைனா நிச்சயமாக இவனை தூக்கி போட்டுட்டு எப்போவோ போயிருப்பேன். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று மீரா தீர்க்கமாக கூற, துளசி அவளை திகிலோடு பார்த்து கொண்டிருந்தாள். நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பயமா இருக்கு மீரா. இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அப்புறம் என்னோட புருஷன் என்னை அடித்து என்னோட அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டுருவான் என்று மிரட்சியோடு கூற, நீ கவலைப்படாத துளசி. என்னோட பிரச்சனையில உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க மாட்டேன். நல்லதோ கெட்டதோ அது என்னோடையே முடியட்டும். இந்த வேலையை பற்றி விசாரித்து சொன்ன வரைக்கும் ரொம்ப நன்றி என்று மீரா கூற, ஏய், தப்பா எடுத்துக்காத மீரா. நான் பேசுனதை மனசில் வச்சுக்காத. இருந்தாலும் எதை செஞ்சாலும் 1க்கு 10 வாட்டி யோசிச்சு முடிவு பண்ணு. நாளைக்கு நீ ரெடியாக இருந்தால் நான் அந்த டெய்லர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் என்று துளசி கூற, சரிடி, காலையில் பார்க்கலாம். நைட்டுக்கு சமைக்கணும். இல்லைன்னா அந்த மனுஷன் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான். அவன்கிட்ட எதுக்காக தேவையில்லாமல் பேச்சு வாங்கணும் என்று மீரா சமையலருக்கு சென்று டீ போட ஆரம்பித்தாள். துளசிக்கு கொடுத்து விட்டு பிள்ளைகளுக்கும் ஹார்லிக்ஸ் கொடுத்தவள், இரவிற்கு சப்பாத்தி மாவை பிசைந்து வைத்தவள் குருமாவை தயார் செய்ய ஆரம்பித்தாள். அங்கு அர்ஜுன் லேட்டாக வந்ததால் அவன் வேலை முடியவும் தாமதமானது. மீனா அவனுக்காக காத்திருந்து கடுப்பானவள் அவனுக்கு ஃபோன் செய்ய அவன் எடுக்காமல் போனதால் மீண்டும் மீண்டும் முயற்சித்து கொண்டே இருக்க, வேலை பளுவின் டென்ஷனில் இருந்த அர்ஜுன் ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்ததும், ஏய் மீனா, படிச்சவ தானே நீ? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஒரு முறை ஃபோனை எடுக்கலனா பிஸியாக இருக்காங்கன்னு உனக்கு புரியாதா? எதுக்காக திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்க என்று உச்ச ஸ்தானத்தில் கத்தியவன் அதே வேகத்தில் ஃபோனை துண்டித்து இருந்தான். தன் காதில் கேட்ட வார்த்தைகள் உண்மைதானா? பேசியது அர்ஜுன் தானா என்று மீனா உச்சக்கட்ட அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். இதோடு இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள். இந்த கதையை முழுமையாக கேட்க விரும்பினால் அதற்கான லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த கதையை நீங்களே படிக்க விரும்பினால் அது பிரதிபலி ஆப்பில் கிடைக்கிறது. சென்று படித்து மகிழுங்கள். இதுவரை என்னுடன் பயணித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி.